நெருப்பில் குடியிருக்கிற மாதிரி நான் எங்கள் ஊரில் நான் இருக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா ஒரு குடும்பத்தில் ஒரு என் சொந்தக்காரங்க எல்லாம் அப்பா வீட்டு வம்சாவளி எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் எம்ஜிஆர் பாட்டு பாட்டார். எங்கள் அப்பான என் வற்புறுத்ததுனால விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு. ஆனாலும் எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசினா வீட்டுக்கு வந்தால் சேர்க்க மாட்டார். நீ எப்படி நான் உன்னை வந்து எம்ஜிஆர் பாட்டா பாடி தான் உன்னை தூங்க வச்சிருக்கேன் பாரு. அவர் அர்த்தம் அப்படியே சொல்வார், கடல் நீர் மேலே பயணம் போனால் குடிநீர் தரும். நீ போனது பயணமா? நீ போனது பயணத்துக்கு போனியா? சுத்தி பார்க்க போனியா கடலுக்கு? உப்பு காத்துல இங்கிட்டு இருந்து அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் ஒரு முறை கடற்கரை நின்று அழகை ரசிக்க பெருமக்களுக்கு அனைத்து பேருக்கும் நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு கட்டுமரத்தில் ஒரு சின்ன படகில் ஒரு ஃபைபர் படகில் ஒரு கடலோடி அந்த கடல் அலையை அந்த ஆழி பேரலையை கடக்கும் போது நீங்கள் நின்று பாருங்கள். ஒருத்தரும் அதுக்கு பிறகு மீனவர்களை பற்றி நீங்கள் குறைவாக எண்ண மாட்டீர்கள். நின்று பாருங்க, நின்று பாருங்க. இப்ப எங்க வீட்டுக்கார் போற வேலை 5 நாள் கடல்ன 6 நாள் தங்கல். வீட்டில் ஒருத்தன் செத்து போயிட்டா, பெத்த தாய் செத்து போயிட்டா கூட இருக்க மாட்டாங்க. தெரியாது, தகவல் சொல்ல முடியாது. ஏதோ வாக்கி டாக்கி எட்டுற வரைக்கும் இன்னொரு படகா சொல்லி சில நேரம் கிட்டக்க இருந்தா சொல்லலாம். இதே 100-150 நாட்டிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தகவலை சொல்ல முடியாது. பெத்த தாயினுடைய இறப்பு கூட சொந்த மண்ணில் இருந்துட்டு வர முடியாது. எவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குடிங்க. ஒருத்தர் அதிகாலையில் 4 மணிக்கு, நான் ஒன்றை சொல்றேன், இதை சொல்றது எனக்கு வெக்கமான இல்லை. எங்க அப்பாவுக்கு வெத்தலை பாக்கு போடும் பழக்கம் உண்டு. நான் சொல்லுவேன், அப்பா காலேஜுக்கெல்லாம் போறேன்ப்பா, நீங்க அங்க வர இந்த வெத்தலை பாக்கு போடுறதை நிறுத்துப்பா, அது மாதிரி இந்த பழக்கம்லாம் வேண்டாப்பா விடுப்பா அப்படின்னா, எங்க அப்பா சொன்னார், நான் 8 வயசுல போட்டோமா, இப்போ போடல, நான் 8 வயசுல போட்டேன். ஏன்ப்பா 8 வயசுல போய் இதெல்லாம் இந்த பழக்கத்தை உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்ததுன்னா, என் தாத்தாவே தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் குளிர் தாங்க முடியாம கோலாவல் அணைப்பாங்களே, குளிர் தாங்க முடியாம அதுக்கு வலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு செடி வகையில கொண்டு போய் வச்சு, எப்பா விஞ்ஞானிகளா அறிவு சிறந்த பெருமக்களே, சேவை சமுத்திர கப்பல் கால திட்டம் தோண்ட நேரத்திலே கொண்டு வந்து மண்ணை கொட்டீங்களா, கேளுங்க, வலைகளே இல்லாமல் வெறும் செடிகளை வைத்து மீன் பிடித்தவன்டா செந்தலைகளை வச்சு மீன் பிடித்ததுனால்தான் அதிராம்பட்டினத்து பக்கத்துல செந்தலைப்பட்டினம் ஒரு ஊர் இருக்கு, போய் கேளுங்க. அப்படி பிடிச்சோம் மீன். அந்த மீன்களை பிடிக்க போகும்போது குளிர் தாங்க முடியாது, நடுக்கம் தாங்க முடியாது. அப்போது வெத்தலை பாக்க போட்டா கொஞ்சமாவது குளிர் குறையும்னு 8 வயசுலேயே போட்டார். அப்படித்தான் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒருத்தர் 2 பேர் நல்ல குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருந்து ஒரு கவிஞர் பார்த்திருக்கிறார், என்ன இந்த நேரத்திலே அதிகாலை பொழுதிலேயே இவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று கிட்ட போயிருக்கார். போகும்போது அவர்கள் உடம்பெல்லாம் நீர் கோர்வையாக தண்ணீர்ல நினைச்சு போயிருக்காங்க. என்னங்க இப்படி நனைஞ்சு போயிருக்கீங்க, இதுல காலையிலே குடித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, 4 நாட்கள் கடலில் இருந்து வந்தோம், காலையில் மீனை பிரித்தெடுக்க வேண்டிய வேலை இருக்கிறது, குளிர் தாங்க முடியவில்லை, அதனால் இதை நாங்கள் குடிக்கிறோம், முடித்துவிட்டு உடனடி கடல் போவதற்கான வேலை இருக்கிறது, எங்களுக்கு உடல் வலி தாங்க முடியவில்லை என்று உழைப்பதை மட்டுமே வைத்திருந்த மக்களுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறது இந்த அரசு? என்ன கொடுத்திருக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா மீன்வளத்துறைன்னு ஒரு அதிகாரி ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க. இந்த வாட்டி அதுவும் இல்லைண்ணே, அதுவும் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார், நீச்சல் தெரியாது, நீங்க வேற அவரை போட்ல ஏத்திருப்போம், நம்பாளுங்க பட்ட பாடு இருக்கேன்னு, தெற்கையும் போவானாங்கிறாரு வடக்கையும் போவானாங்கிறாரு, நடுவுல இருந்துக்கிறேன்றாருன்னு அவரை கயிறு போட்டு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. இதுல 3 லைஃப் ஜாக்கெட். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஆறு வந்ததுன்னு படகு வந்து நிறுத்தி இறக்குற இடம், அது பாத்தீங்கன்னா ஒரு முட்டிக்கால் அளவு தண்ணி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். நாங்கள் உண்மையா சொல்ல போனோம்னா அந்த முட்டிக்கால் அளவு தண்ணியெல்லாம் இல்லாம கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் தண்ணி போய் அந்த படகுல அப்படியே துள்ளி குதிச்சு ஏறுவாங்க, இதுதான் வழக்கம். அவர் இப்படி தூக்கிட்டார் வேற, தண்ணி பட்டுருமா காலில். மீன்வளத்துறை அமைச்சர், நோட்டீஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர், அவர் வந்து தூக்கிட்டார், தூக்கிட்டு இறங்க பார்த்தார் பாருங்க, படகு ஆடிடுச்சு எடுத்துட்டார். இப்படியே 15 நிமிஷம்னு இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் எங்க ஊர்ல வேணா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நாகரிகமா இருக்காது, இந்த 2 பக்கமும் தோல்ல தடி வச்சு காவிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கண்ணே, வலை செத்து போன மீன் ஏதாச்சும் அங்க உயிரினங்கள் செத்து கிடந்ததுன்னா கூட அப்படிதான் வச்சு காவிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவர் 2 பேர் தோல்ல வச்சு காவிட்டு வர்றாங்கண்ணே. அந்த படத்தை ஒரு தம்பி எடுத்து போட்டிருக்கான், யார் இவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு பாக்குறேன், அவர் தான் மீன்வளத்துறை அமைச்சர்னே. முன்னாடி இருந்த ஜெயக்குமார் அண்ணனாவது குறைந்தபட்சம் கட்லா மீனை தூக்கி சீலா மீன் காட்டினார். இப்ப அதுக்கும் வழி இல்லை. அவருக்கு மீனா ராலா நண்டான்னு சாப்பிட்டவங்க யாராவது சொன்னாதான் உண்டு.
இப்ப அதுவும் வழி. மீன்வளத்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. யாரு? இந்த திராவிட திருவாளர்கள் தான். எப்படிப்பட்ட அதிகாரம் பாருங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வெடிப்பொருள், ஒரு ராக்கெட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வெடிப்பொருள் கடலில் கிடச்சிச்சு. அதை ஒரு கடலோடிகள் கொண்டு வந்து கரையில் சேர்க்குறாங்க. சேர்க்கும்பொழுது அந்த அதிகாரிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வெடி மருந்து பொருட்கள் கிடச்சிருக்கு, இதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு. கிட்ட வரவே இல்லைன்னா அவங்க படகுல தான் தூக்கிட்டு வந்தாங்க, கிட்டே வரல. அது தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அவங்க இவங்க வெடிமருந்து கண்டுபிடிப்பாளங்க ஒரு 200 பேர் வந்து இறங்கிட்டாங்க. அவங்களே இங்க இருந்துகிட்டுன்னு இந்த பொம்பளை பிள்ளை, அதுவும் கல்லூரி படிக்கிற மாணவிகள் வெடிக்க தெரியும், ஆனாலும் இப்போ வெடி வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியே ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் நிற்கிறாங்க. எங்கள் ஊருக்கார ஒருத்தர் பார்த்தா, எதுக்குடா இதுக்கு போய் இங்கிருந்து நானே வலையில் கட்டி தாண்டா தூக்கிட்டு வந்தேன், இது அணைச்சிக்கிறது இதுக்கு போய் மாற்ற நிற்கிறீங்க சார். போய் பிடிச்சிட்டு ஒன்றும் செய்யாது சார், வாங்க சார். யாரு அது பரிசோதனை செய்கிற அதிகாரியை இவர் கூப்பிட்றாரு, வாங்க சார், நான் கையில் தான் சார் வச்சிருக்கேன். திமிங்கிலங்கள் கரை ஒதுங்குதான். ஏனாலும் கேட்டா கடல்ல நிறைய வலைகளை போடுகிறார்கள். நீ இங்கேருந்து டூரிஸ்ட் கப்பல் விடுறிய, அதுல ஒன்றும் சாகாதா, படகு திமிங்கிலங்கள் சாகாதா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறிவிச்சிருந்த பெருமக்களே. ஒரு படகு கடலில் மிதக்கும் போது அந்த படகையே முதுகில் தூக்கும் அளவிற்கான திமிங்கிலங்கள் இருக்கிறது கடல்ல. பெரும் படகா இருந்தா கூட தன் முதுகுல தூக்குமா, ஏன்னா அதுக்கு நிழல் பகுதி பிடிக்கும். படகினுடைய நிழல் பகுதிக்கு அடியில அந்த மீன்கள் வரும். அப்ப என்ன செய்வாங்க, அதுக்கு எங்கள் பகுதியில் பெரியாண்டவர், பெரிய மீனாக இருக்கிறதுனால பெரிய ஆண்டவர், பெரிய தெய்வம் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு இரு கையை கூப்பி ஒருபோதும் வலையை மாட்டிய வலையை கூட விட்டு விட்டு வந்த கடலோடிகள் இருப்பார்களே தவிர அந்த மீனை கொன்றதாக ஒருவரும் இல்லை. ஏன்? அந்த மீன் தான் எங்களுடைய நண்பன், எங்களுடைய வழிகாட்டி. நீரோட்டத்தை கணக்கிட்டு கடன்களை செலுத்தினான். இன்னைக்கு இருக்குங்க, ஜிபிஎஸ் இருக்கு, வாக்கி டாக்கி இருக்கு, எல்லாம் இருக்கு, எக்கோ சவுண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எது ஒன்றும் இல்லாத காலத்திலேயே அடிமட்டத்தினுடைய நீரோட்டம், மேல் மட்டத்தினுடைய அலைசீட்டம், காற்றின் வாது, அதை வைத்து கலன் செலுத்தி அந்நிய நாட்டினோடு சண்டை போட்டு வணிகத்தையும் வர்த்தகத்தையும் பெருக்கி இங்க இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களையும் ஒருத்தன் பெருமைப்படுத்தி இருக்கிறான் என்றால் அவன் கடலோடி. அவங்க இல்லாம போயிட்டாங்களா? அப்படிப்பட்ட மக்கள் எப்படி சுருங்கி போனோம்? மாவட்டத்துக்கு மாவட்டம் பிரச்சனை, கிராமத்துக்கு கிராமம் பிரச்சனை. இந்த நிலையில் நாங்கள் சமவெளி மக்களிடம் நாங்களும் இந்த பகுதியில் இருக்கிறோம், எங்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறது. இயற்கையை எதிர்த்து, எதிர் திசை நோக்கி இயற்கையை எதிர்த்து ஒருவன் நிற்கிறான் என்றால் அவன் கடலோடி இல்லையா? அவனுக்கு பக்கபலமாக நின்று இருந்தால் இந்த கடல் எங்களை விட்டு பறிபோயிருக்காது. மீனவர்களுக்கு தானே பிரச்சனை, பிரிஞ்சிட்டோம். விவசாயிகளுக்கு தானே பிரச்சனை, பிரிஞ்சிட்டோம். அரசியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா? ஏன் தேவையில்லாம நீங்க இந்த தளத்துல இருந்து இன்னொரு தளத்துக்கு போனீங்கன்னு அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட எனது குழந்தை வந்து ஒரு 6 மாதம் 5 மாதம் இருக்கும். நான் பாலூட்டும் தாயா இருக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் ஒரு அனல் மின் நிலையம் நான் அப்போது அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அனல் மின் நிலையத்துக்கான போராட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். போராட்டம் கூட இல்லை, அதுக்கு முந்தைய காலகட்டம். நிலம் வாங்கி கொண்டு கட்டுமானங்கள் தொடங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ போறேன், போய் அந்த கிராம மக்களை கூட்டி வச்சு, இந்த அனல் மின் நிலையம் இங்கு வந்தால் இங்க இருக்க மக்கள் வாழ முடியாது, இந்த அனல் மின் நிலையத்திற்கு தேவையான தண்ணீரை கடலிலிருந்து உறிஞ்சி எடுப்பதற்கான டீசாலினேஷன் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இங்கே வரும், கடல் அரிப்பு ஏற்படும், இங்கே நாம் படகு நிறுத்த முடியாது என்றெல்லாம் போய் பேசு. ஒரு 20 பேர் என்னை சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்போது அந்த கிராமத்தில் இருந்த தலைவரும் நிற்கிறார். ஒரு பையன், அவர் காவல்துறைக்கு தேர்வு எழுதிட்டு விடுப்பில் இருக்கிறார். அவர் வந்து என்ன கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி என்று சொன்னார். நான் குழந்தைய கையில் வச்சுருந்தேன், அதை ஓட்டுநர்கிட்ட கொடுத்து நின்றுட்டு இருக்கேன். அப்பா இந்த மாதிரி அனல் மின் நிலையம் வருதுப்பா, இது வந்தால் நமக்கு பெரிய பிரச்சனைப்பா, இங்கே வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் நாகப்பட்டினம்ப்பா. நாகப்பட்டினத்துலேருந்து உங்களுக்கு இங்கே என்ன வேலை? அவன் அந்த கிராமத்தை சேர்ந்த பையன். அப்போ நான் சொல்கிறேன், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கேன், நாங்கள் நிறைய உப்பூர் அனல் மின் நிலையத்து மேலே வழக்கு தொடுத்திருந்தோம். சீர்காழி அருகாமையில் பெருந்தோட்டம் பகுதியில் வந்த சிந்தியா பவர் பிளான்ட் வழக்கு தொடுத்து நிறுத்தினோம். நிறைய இறால் தொழிற்சாலை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகாமையில் உள்ள நம்ம தம்பி கார்த்தி ஊர், இடும்பாவனம், தில்லைவிளாகம், கீழப்பெரும்பலம், மேல பெருமலை போன்ற பகுதிகளில் வந்த இறால் தொழிற்சாலை எல்லாம் நிறுத்தி இருக்கிறோம். தரங்கம்பாடியில் அமைந்த செட்டிநாடு பவர் பிளான்ட் அனல் மின் நிலையத்தை இந்த மாதிரி வழக்குகள்லாம் போட்டு எங்கள் அலுவலகம் நிறுத்தி இருக்கு. அதனால தான் நான் இங்கே வந்து பேச வரேன். உயிரோட இருக்கணுமா வேணாமா? அவன் என்னை பார்த்து கேட்ட கேள்வி. இங்கே அறுத்து போட்டுருவோம் உன்னை. என் குழந்தையை தூக்கி கொண்டு ஓட்டுநர் காரில் ஏறிவிட்டார். நான் அங்கே நின்னேன். நீ அறுத்தம்பி பார்ப்போம்.
எனக்கு பின்புலமாக யாரும் கிடையாது. ஆனால் இந்த நிலத்தின் மீது எனக்கு அக்கறை உண்டு, இந்த வளத்தின் மீது அக்கறை உண்டு. 1000 2000 ஆண்டு காலமாக நாங்கள் ஏமாந்தது போதும். என் உயிர் தான் போகிறது என்றால் பரவாயில்லை, என் குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு என் வீட்டுக்காரிடம் சேர்த்து விடு என்று ஓட்டுநர் சொல்லிட்டேன். என் கூட வந்த அலுவலக பணியாளர்கள்லாம் வண்டியில போய் ஏற்றாங்க. அக்கா வந்துருங்கக்கா வந்துருங்கா. தம்பி நீ வெட்டு, நீ என்னை வெட்டலாம். என்னை போன்ற கருத்தியலை கொண்ட 1000 பேர்கள் வருவாங்கல்ல, அவர்கள் எல்லாரையும் உங்களால் வெட்டி விட முடியுமா? நீ வெட்டு. நான் அப்போதும் சொன்னேன், நீ என்னை வெட்டு தம்பி, நீ வெட்ட வெட்ட என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த நிலத்தையும் உங்கள் ஊரையும் காப்பாற்ற நான் போராடுவேன். அப்படி இல்லை என்றால் நான் இதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த அன்னை மீது சத்தியமிட்டு சொல்றேன், நான் இந்த மண்ணை நேசிப்பது, இந்த கடலை நேசிப்பது உண்மையானால் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களே என்னை தேடி வந்து நீங்கள் அழைப்பீர்கள். ஏனால் அப்படிப்பட்ட பிரச்சனையை இந்த நிறுவனம் கொடுக்கும். இல்லை என்றால் நான் இந்த மண்ணை விட்டு போய்விடுகிறேன் என்று அந்த ஊர்ல நின்ன அந்த ஊரினுடைய தலைவர் வந்தார். உனக்கு ஏமா அந்த வேலை, அழகா 2 பிள்ளைய வச்சிருக்க, அதுவும் கையில பிள்ளைய வச்சிருக்க, அந்த நிறுவனத்துக்காரன் சாதாரண ஆள் கிடையாது. நீ முன்னாடி கார்ல போயிட்டே இருக்கும்போது பின்னாடி லாரியை வச்சு அடிப்பான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, சின்ன பிள்ளையா இருக்கிற, நீ கிளம்பி போ என்றார். மறைமுகமாக கம்பெனிக்காரனுக்காக இவர் மிரட்டுறாரு என்ன, அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். நான் சத்தியமிட்டு சொல்றேன் அறிவிச்சிருந்த பெருமக்களே, ஏறக்குறைய ஓராண்டு அவர்களே என்னை தேடி வந்தார். அம்மா எப்படியாவது இந்த இதை நிறுத்த வேண்டும் அம்மா, ஏதாவது செய்யுங்கள் என்று தேடி வந்தாங்க. நான் இப்பொழுதும் சத்தியமிட்டு சொல்றேன், இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் அனைத்து பேருக்கும் சொல்றேன், இந்த திராவிடர்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்வியலை, வாழ்க்கை நடைமுறையை, வாழ்வாதாரத்தை, உங்கள் தொன்மத்தை, உங்கள் இலக்கியத்தை நிலைநாட்ட போவது இல்லை. மாறாக நீங்கள் எல்லோரும் இந்த தமிழ் கடலோடிகள் என்ற வார்த்தைக்கு நீங்க இந்த தமிழ் தேசிய களத்தில் நின்றால் மட்டும்தான் நமக்கான இலக்கை, நமக்கான வாழ்வியலை, நமக்கான வரலாற்றை, நமக்கான இடத்தை, அதிகாரத்தை, அரசியல் உரிமையை நாம் பெற முடியும் என்பதை சொல்லதான் நான் இங்கு வந்ததே.